பிரபன்னாய தபாஸ்மீதி யாஜய அபயம் சர்வபூதேபியா. ராமன் சொன்னாராம், ஹே சுக்ரீவான்னு கூப்பிட்டால் நான் ஒரு விரதம் வச்சிருக்கேன்டா. யாராவது ஒருவர் கைகூப்பின வண்ணமாக வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்வதுன்னு நான் ஒரு விரதம் வச்சிருக்கேன். அதனால் இங்கிருந்து நேர போ, வந்திருக்கிற விபீஷணன் வந்திருக்கான்னு சொல்கிறான். அதனால விபீஷணனை அழைத்து வா. மற்ற 4 பேர்கள் யாரோ கூட வந்திருக்கான்னு தெரியுது, அவர்களும் யாருன்னு தெரியல. ஒரு கால் ராவணனே மனம் திருந்தி வந்திருந்தா ராவணனா இருந்தாலும் பரவாயில்ல, பீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம், ராவணனா இருந்தாலும் அழைத்து வான்னானாம். சுக்ரீவனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன ராவணனையும் ஐஸ்வர்ய சொல்கிறான் நீ? அப்போ தான் நினச்சாராம் ராமன், நீ கவலைப்படாதேன்னு. சுக்ரீவன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு ராமன். சுக்ரீவன் என்ன நினச்சானா, ஒரு கால் விபீஷணன் வந்தான்னா ராவணனை வதம் பண்ணி லங்கா ராஜ்யத்தை விபீஷணன் கொடுத்துருவார். இப்போ ராவணன் வந்தான்னா அவனுக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்கணுமே. அதுக்காக சுக்ரீவா நீ இத்தனை வருஷமாக ராஜ்யம் இல்லாமல் தான் இருந்த, அதனால நம்ம ராஜ்யத்தை பிடுங்கி ராவன்ட்டு கொடுத்துருவாரோன்னு கவலை வந்துருத்தான். இதை புரிஞ்சுட்டான் ராமன். நீ கவலைப்படாத சுக்ரீவா, ஒரு கால் ராவணன் மனம் திருந்தி வந்தான்னா நான் அயோத்தி ராஜ்யம் எனக்கு வேண்டாம், நான் இத்தனைலாம் ராஜாவாக இருந்தேன், அயோத்தியை ராவணன் ஆளட்டும், அயோத்தியை கொடுக்க போகிறேன். அதனால எதிவா ராவணஸ்வயம் விபீஷணனோ ராவணனோ யாராக இருந்தாலும் அழைத்து வாங்க சொல்ல, அந்த சமயம் விபீஷணன் சரணாகத வத்சரன், ஹே ராமா பரித்யக்தா மகாலங்கா, லங்கையை துறந்தேன், ராஜ்யத்தை துறந்தேன், ஐஸ்வர்யங்களை துறந்தேன், மனைவி குழந்தைகளை துறந்தேன், பக்துமித்திரர்களை துறந்து ராமா தாங்களே சரண் வந்து பெருமாளுடைய திருவடியில் வந்து விழுந்தானாம். கீழே சரணாகதியாக விழுந்த விபீஷண தன் கையினால் தூக்கி எடுத்து பிரபு ராமன் விபீஷணான்னு கூப்பிட்டால், நான் ஏதோ சாதாரணமாக சொல்கிறேன்னு நினைக்காதே. அகம் துவாஹம் ஹத்வாதசக்ரீவம் சப்ரஹஸ்தம் சபாந்தவம் ராஜானம் துவாம் கரிஷ்யாமி. விபீஷணா ராவணனை புத்திரமித்திர பந்து வெற்கட்டுடன் வதம் பண்ணி லங்கா ராஜ்யத்துக்கு உன்னை ராஜாவாக முடிசூட்ட போறேன். இது ஏதோ நான் சாதாரணமாக சொல்றேன்னு நினைக்காதே. சத்தியமே தத்ரவீமித, சத்தியமாக சொல்றேன்னால் எல்லாம் ராமாதங்கள் கருணேன்னு கீழே விழுந்தான் விபீஷணன். மீண்டும் பிடிச்சி எழுப்பினால் விபீஷணான்னு கூப்பிட்டால் நான் ஏதோ சாதாரணமாக சொல்றேன்னு நினைக்காதே. லங்கா நகரத்து உனக்கு ராஜாவாக முடிசூட்டுவேன். ராவணனை புத்திரமித்திர வந்து வெங்கத்துடன் மதம் பண்ணி லங்கா ராஜ்யத்தை உனக்கு ராஜாவாக முடிசூட்ட போறேன். இது ஏதோ நான் சாதாரணமாக சொல்றேன்னு நினைக்காதே. உனக்கு முடிசூட்டாமல் அயோத்தியாம் ந பிரவேக்ஷாமி, உனக்கு முடிசூட்டாகாமல் உன்னை ராஜாவாக பண்ணாமல் நான் அயோத்திக்கு போவதில்லைனாலும் எல்லாம் ராமாதங்கள் கருணேன்னு கீழ் விழுந்தான். மீண்டும் முடிச்சு எழுப்பினால் விபீஷணன் கூப்பிட்டான். ஏதோ சாதாரணமாக சொல்றேன்னு நினைக்காதே. ராவணனை மதம் பண்ணி லங்கா நகரத்தை உன்னை ராஜாவாக பண்ண போறேன். எப்படி சொல்றேன் தெரியுமா? என்னுடைய கைங்கரியமே பெருசுன்னு மனைவியை துறந்து 14 ஆண்டு காலம் காட்டுக்கு என்னோட வந்தானே அந்த பாவனானே லக்ஷ்மணன் ஆணையா சொல்றேன், உன்னை ராஜாவாக பண்ணாம போக மாட்டேன். ராமன் என்னுடைய வருகைக்கு பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணிட்டு இருக்கானே பரம பாகவதனான பரதன், அவன் மேல ஆணையிட்டு சொல்றேன். அதுவும் போராதுன்னு சொன்ன பாகவத கைங்கரியமே பகவத் கைங்கரியம்னு சத்ருக்னன் பரதனுக்கு சிஷ்யூட பண்ணிட்டு இருக்கானே. என் பிராதாவான சத்ருக்கன் மேலையும் ஆணையா சொல்றான். திரிபிஸ்திரைஹி பிராதி விஸ்வ என்று 3 சகோதரருக்கு மேல ஆணையா சொல்றேன். விபீஷணா லங்கா நகரத்துக்கு உன்னை ராஜாவாக செய்யாமல் அயோத்திக்கு போறதில்லைன்னாலும் எல்லாம் ராமா தங்கள் கருணேன்னு கீழ் விழுந்தான். அதற்கு பிறகு லக்ஷ்மணனை கூப்பிட்டான். இனிமே அயோத்திக்கு லங்கா நகரம் போய் 1000 மைல் உள்ளதான கடலை தாண்டி அக்கறைக்கு போய் ராவண வதம் பண்ணி அதற்கு பிறகு லங்கா ராஜ்யத்தை விபீஷனுக்கு முடிசூற்ற வரல எனக்கு பொறுமை இல்லை. இங்கேயே புண்ணிய தீர்த்தத்தை கொண்டா இங்கே இருந்தபடியே விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லி அப்யேவ முக்தஸ்து சௌமித்ரி அப்யேஷிஞ்சத் விபீஷணம் மத்தியே வானர முக்கியானம் ராஜானம் ராமசாசனாத். இங்கிருந்தபடியே விபீஷனுக்கு லங்கா ராஜ்யத்தை முடிசூட்டி விபீஷன் சரணாகதி விபீஷண பட்டாபிஷேகங்கிறதான புண்ணியமான சரித்திரம். இந்த சரணாகதி தத்துவத்திலேருந்து பகவானை கைகூப்பி வணங்கினா போடும். பத்தாஞ்சலி புடம் தீனம், அப்படி கைகூப்பினா போடுவான். பகவான் நம்ம என்னன்னா தவறு பண்ணியிருந்தாலும் எல்லா தவறையும் மறந்து எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை எடுத்து அனுப்பாலோ அது மாதிரி பெருமான் அனுகிரகம் பண்ண காத்துட்டு இருக்கானா. அப்படி சரணாகதித்துவத்தை சொல்லக்கூடியதான விசேஷமான விபீஷ சரணாகதி சரித்திரம். இதை கேட்டவர்கள் சொல்லவர்கள் சொல்லும்படியாக செய்தவர்கள் நாளைக்கு கதை ஆயிடுத்தான்னு கேட்குறவா
எல்லாருக்குமே ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய பரிபூர்ணமான கிருபை கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணா சுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद. जानकीकांत स्मरणम जय श्री आंजनेय स्वामी की जय.